பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே இந்த நாளில் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய தேடி உன் பாதம் வந்தேன், எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாரு நீ. கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருத்தினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து தெல்லான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் செல்வதற்கு முன்பாக தமது சீஷர்களை நோக்கி உலகம் மிகவும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொன்னதை மத்திய கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்றது பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அதாவது ரட்சகரை நம்பு, ரட்சிப்பு அவருடையது, அப்படி நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே ரட்சிப்படையாமல் இருக்கிற நமது குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள் யாராயிருந்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் சோர்ந்து விடாதபடி அவர்களுக்காக தொடர்ந்து நாம் அவர்கள் ரட்சிப்படைய ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். அவர்கள் ஆத்மா சேதப்படாமல் அந்த ஆத்மா மரணமடைந்து விடாதபடி பொல்லாத மார்க்கத்தில் நின்று திருப்ப வேண்டியது நமது கடமை அல்லமா? இப்படியாய் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக எப்படி ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் சாட்சியாக கேட்போம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் சபைக்கு ஒரு அருமையான குடும்பத்தார் காவாங்கரை பகுதியில் இருந்து வந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இருந்த அந்த குடும்பத்தில் வந்து இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாயார், அந்த அவங்களுடைய மகன் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு எப்பப்பாரு சொல்லுவாங்க, எங்களுடைய பெரியம்மாவுடைய கணவர் பெரியப்பா அவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அங்கிள், ரொம்ப வேடிக்கையான ஒரு மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கள் எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு சாமி வேஷம் கட்டிக்கிட்டு விற்கிறவங்களை போத எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தெருக்களில் நடந்து வருவார். இந்த மாதிரிலாம் இருக்கிறவர். ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல சபைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க எங்கள் பெரியம்மா. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. நம்ம கூட ஜெபிக்கலாமா அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தொடர்ந்து அவருக்காக, அவருக்கு எப்படியாவது ரட்சிக்கப்படணும் என்று தொடர்ந்து அவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்போ அவங்களுடைய மனைவி, அதாவது அந்த பெரியம்மா சபைக்கு வந்தாங்க. கேட்டேன், எப்படி சிஸ்டர் நீங்கள் இப்படி பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு. சிஸ்டர் கேட்டவங்க சொன்னாங்க,
சொன்னாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுறது, அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அது என்ன வந்து ஒரு பெரிய சந்தோஷம் போல அவர் அந்த காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறார். நான் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் எதையும் செய்யாமல் இந்த மாதிரி வேஷங்கள் கட்டி கொண்டு இந்த மாதிரி விக்கிரகங்களை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மற்றபடி எல்லாத்தையும் விஷயங்கள்ட்ட ரொம்ப நல்லவர். என்ன பண்ணுறது, பொருந்தையாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், எப்படியாவது கர்த்தர் அந்த பொல்லாத மார்க்கத்திலிருந்து கர்த்தர் அவரை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய விசுவாசத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிங்க சிஸ்டர், நாங்களும் அவருக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி தொடர்ந்து அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்ன நடந்ததுன்னு தெரியல. ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா. அதனால் திடீரென்று ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள் சபைக்கு வரணும் ஒருவர் ஆசைப்படுறாரு அப்படின்னாங்க. சரின்னு வர சொன்னோம். அவங்க போகிற சபையை விட்டுட்டு எங்கள் சபைக்கு அவர் தொடர்ந்து வர ஆரம்பித்தார். தொடர்ந்து வந்தது வசனத்தை கேட்டு 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 அந்த ஆத்மாவை கர்த்தர் அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து கர்த்தர் தாமே திருப்பினபடியால் ஏற்ற வேளையிலே ஞானஸ்தானம் பெற்று எங்கள் சபையினுடைய அங்கத்தினராக அவர் மாறினார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம சில நேரங்களில் சிலருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க, அதாவது யாருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அவங்க நமக்கு விரோதமாக, அதனால் அதாவது நம்ம ஒரு வெறுப்படைய செய்யும்படி சில காரியங்களை செய்யும்போது அதனால் வெறுத்து நம்ம விட்டுடுவோம். அப்படி விடவே கூடாது. அவங்க மூலமாக ஏற்படுகிற எல்லாவற்றையும் நாம் திருப்பும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே, அதாவது திரளான பாவத்தை ஒரு மனுஷன் மூடுவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே பாவ வழிக்கு அவங்க போய்விடாதபடி நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ரட்சித்து அந்த பொல்லாத வழியிலிருந்து அந்த ஆத்மாவை கர்த்தர் மீட்டுக் கொள்வது நிச்சயமே. செய்தீர்களா? தாராளமாக செய்யுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, அந்த ஆத்மாவை கர்த்தர் நமக்கு மீட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து யார் ஜெபிக்கணுமோ அவங்க இடத்துல இருந்து அதை கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்து விடுவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ராஜா. உண்மையாகவே கர்த்தாவே, சில நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். அப்படி சோர்ந்து விடாதபடி தொடர்ந்து உடைய சமூகத்திலே யார் யாருக்காகலாம் நாங்கள் இதுவரை ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அவங்களுக்கு நிச்சயமாக நீ ரட்சிப்பை தருவீர் என்று அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் விடவர்களாய் நாங்கள் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உமக்கு சொந்தமாய் அந்த ஆத்துமாவை திருப்பிக் கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கேட்ட சாட்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து சாட்சிகள் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.